நாங்கள் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தான்ப்பா அழைச்சோம். வெயிலில் வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பப்பரமாக தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை. எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம். அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. ஒன்றும் குற்றமே ஒன்று அந்த எல்லாம் தான் இருந்தாங்க. இங்கே வந்திருக்கவங்க அந்த மாதிரி சம்பவமே இல்லை. அவர் என்ன சொன்னார் கடைசியில் பேசும்போது? என்ன சொன்னார்? 8000 கோடிக்கு மேலே நிதிகளை வாங்கி சென்றார், ஆனால் இந்த ஊரில் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னார். நாங்கள் காமராஜர், நாங்கள் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தான்ப்பா அழைச்சோம். வெயிலில் வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பப்பரமாக தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்னாச்சுன்னா இந்தியாவை ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுலை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. இதுக்கிடையில் நாங்கள் அடிபட்டுட்டோம், அவ்வளோதான். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை. எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம். அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. எல்லாத்துட்டும் ஆலோசனை சொன்னாரே ஒழிய இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகையில் இவ்வளவு ஒரு அரை பக்கம் போடுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை. அதாங்கண்ணா மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டை. அதான் கேள்விண்ணா, அது எங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கே மன உளைச்சல் தான். ஆனால் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே. இப்போ சௌராஷ்டிரா எடுத்துட்டா, சேட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன், பிராமின்ஸு, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் எங்கள் மீது இன்னும் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல. நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி அழைக்கிறோம், சொல்கிறோம், நல்லது தான் செய்கிறோம். எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. அதான் உறுப்பினர் அட்டை இனி அதை முழுமையாக வாங்கிட்டு எல்லா வார்டுகள்லையும் உறுப்பினர் அட்டை கொடுக்கும். சரி, இருங்க, ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் அதான் அவர் கை வழங்கு போடலை, வைக்கலை அப்படின்னு அவரை சுட்டு கொண்டிருக்காங்கன்னா ஒரு மர்மம். இது மாதிரி காவல்துறைக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டதுன்னா அது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான், இந்த முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் கலங்கம். அதே மாதிரி கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார். நடவடிக்கை எடுத்து ஒன்றும் நடவடிக்கையே எடுக்கலை. அதனால தான் கள்ளச்சாராயம் இப்பவும் கூட எடுக்கிறாங்க. இன்னும் கூட தேனியில் கூட நேற்று கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டது, கலவை பிடிச்சிருக்காங்க. ஆக போலீஸ் சுதந்திரமாக இல்லை என்பதுதான். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.